ஃப்ரெண்டோட அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. பையன் பாவம் வீட்டுல தனியா இருப்பான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பசங்க நாங்களாம் சேர்ந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கறி எடுத்து சமைச்சிட்டு இருந்தோம். என்ன முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது முட்டையை உடச்சே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஒருத்தர் கறியை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் அரிசி கழுவிட்டு இருந்தாங்க. வீட்டுல இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டோட அக்கா வீடியோ கால்ல எப்படி சமைக்கணும்னு கைட் பண்ண அதை கேட்டு என் ஃப்ரெண்ட் சமைச்சிட்டு இருந்தான். ஃப்ரெண்ட் பொறுமையா சமைக்கிற வரைக்கும் மத்தவங்க கேரம் போர்டு விளையாண்டு இருந்தோம். கிரேவி பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில குழம்பு வச்சிருந்தா. நாங்க பண்றதை டேஸ்ட் பண்றதுக்கு சாண்டி தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் சாண்டிக்கே வச்சுட்டோம். நாங்க பண்ணது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்தோம். அப்புறம் பார்த்தா சாஃப்டா நல்லா ஜம்முன்னு வந்துருந்துச்சு. எல்லாம் ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அளவு தெரியாம கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டோம், கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. நான் வெஜ்ங்கிறங்காட்டி எனக்கு தக்காளி வணக்குனது இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டேன். நைட்டு ஃபுல்லா யாரும் தூங்கல. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காமெடி மூவி பார்க்கலான்ட்டு டிடி ஒன் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு 1 மணி ஆயிருச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். படத்தையும் ஃபுல்லா பார்க்கல, தூங்கவும் இல்ல. அதுக்கப்புறம் லாக் போட்டு சண்டை கட்டி விளையாண்டு இருந்தாங்க. பல ரத்த காயங்களா ஏற்பட்டுச்சு. நைட்டு 3 மணி ஆயிருச்சு. இப்ப யாரையும் தூங்க உள்ள. தூங்கினா சவனப்படுத்து காதல ஊத்தி விட்டுறாங்க. சாண்டியை கொண்டு வந்து மேல விட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்கவங்களை அப்படியே எந்திரிச்சு நிக்க வச்சிடறாங்க. நைட்டு ஃபுல்லா தரமான அலப்பற. விடிஞ்சது எல்லாரும் அரை தூக்கத்தோட அவங்க ஒர்க் பார்க்க போயிட்டாங்க. நானும் பிரேமு தான் வீட்டுல இருந்தோம். நாங்க சமைச்ச பாத்திரம், வீட்டுல போட்ட குப்பை, வீடு ஃபுல்லா செவன பூத்தி வச்சிருந்தோம். அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கே 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. வேற வீடியோல பார்க்கலாம். டாடா.